friends, welcome to Math Love channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 6th standard chapter 1 நம்பர்ஸ்ல உள்ள introduction first பார்த்துட்டு அப்புறம் நம்ம exercise sum example sums பார்க்கலாம். இப்போ first நம்பர்ஸ்னா என்ன? நீங்க 5th standard வரைக்கும் படிச்சிருப்பீங்க. நம்பர்ஸ்னா சும்மா ஒரு பேசிக் நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்க. என்னென்ன படிச்சிருப்பீங்க? 1 2 3 4 5 6 to up to ஒரு 100 வரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க. 5th standard வரைக்கும் நீங்க நம்பர்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. அதுல நம்பர்ஸ்லாம் என்னென்ன படிச்சிருப்பீங்கன்னா லார்ஜ் நம்பர் என்ன படிச்சிருப்பீங்க, ஸ்மாலர் நம்பர்ஸ் படிச்சிருப்பீங்க, அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர்லாம் படிச்சிருப்பீங்க. ஆமாவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதில் வந்து இது வந்து 1 to 10 to up to infinity இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்பர்ஸில் இது ஃபர்ஸ்ட் வந்து இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். இது வந்து இன்ஃபினிட்டி. நம்பர்ஸ் வந்து எண்டிங் ஆகிறதே கிடையாது, போயிட்டே இருக்கும். அதுதான் வந்து நம்பர்ஸ். நீங்கள் இது வரைக்குமே லார்ஜர் நம்பர்னா என்ன, ஸ்மாலர் நம்பர்ஸ்னால் என்னென்ன தான் படிச்சிருப்பீங்க. இப்போ நீங்கள் புதுசாக படிக்க போகிற ஒரு விஷயம் வந்து சக்ஸஸர், ப்ரெடிசஸர். ஓகேவா? இப்போ சக்ஸஸர் அப்படின்னா என்னன்னா ஏதோ ஒரு நம்பர்ஸ் இருக்குது. இப்போ 2ங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2வோட ஒரு 1 ஆட் பண்ணோன்னா என்ன வரும்? 3. அதுதான் வந்து சக்ஸஸர். அதே ப்ரெடிசஸர்னா அதே 2 எடுத்துக்கோங்க, அதில் 1 மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 1 வரும். அப்போ அதான் ப்ரெடிசஸர். ஏதோ ஒரு நம்பரோட, இப்போ நான் எடுத்துக்கிற நம்பரோட 1 ஆட் பண்ணோன்னா, when 1 added to a number, ஒரு நான் 1 வந்து என்ன பண்ணுறோம், அந்த நம்பரோட ஆட் பண்ணோன்னா அது சக்ஸஸர். when 1 subtracted from a number அது ப்ரெடிசஸர். இதுக்கு நான் இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 1 நான் என்ன பண்ண சொன்னேன், ஆட் பண்ண சொன்னேன். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5ங்கிற ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இதுக்கு சக்ஸஸர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும், 1 ஆட் பண்ணோன்னா 6. இது சக்ஸஸருக்கு. ப்ரெடிசஸருக்கு என்ன சொன்னேன், சப்ராக்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதே 5 1 மைனஸ் பண்ணோன்னா 4. அப்போ சக்ஸஸர்னா என்ன பண்ணணும், 1 ஆட் பண்ணணும். கொடுத்துருக்க நம்பருக்கு 1 ஆட் பண்ணி போட்டோம்னா சக்ஸஸர், கொடுத்துருக்க நம்பருக்கு 1 மைனஸ் பண்ணி போட்டோம்னா அது ப்ரெடிசஸர். ஓகேவா? அடுத்தது ஃபார்மேஷன் ஆஃப் லார்ஜ் நம்பர்ஸ். எப்படி ஒரு நம்பர்ஸ் ஃபார்ம் ஆகுது? இப்போ நம்ம எடுத்துக்கிறதுல வந்து நீங்கள் இப்போ ஆல்ரெடி கிரேட்டஸ்ட் நம்பர், ஸ்மாலஸ்ட் நம்பர்லாம் படிச்சிருப்பீங்க. 2 நம்பர்ஸ் கொடுத்து இது கம்பேர் பண்ண சொன்னாங்கன்னா இது கிரேட் நம்பர், இது ஸ்மாலர் நம்பர்னு சிம்பிளில் படிச்சிருப்பீங்க. இப்படி போட்டு சிம்பிளில் படிச்சிருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே ON1 to 100 வரைக்கும் மோஸ்ட்லி தெரியும். 1 2 3 ON1 to 100 வரைக்கும் தெரியும். இது இனிமேல் நம்ம இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். 10 100 1000 10,000லாம் நம்ம பார்ப்போம். அதோட ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக பார்த்துட்டு அதை ஃபார்ம் பண்ணி நம்ம எழுத போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர் என்னென்னா 9. கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர் என்னென்னா 9. அதே ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர்னா என்னென்னா 10. 9ல் 1 ஆட் பண்ணோன்னா அது ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பராக வந்துடும். ஸ்மாலஸ்ட் 1 டிஜிட் நம்பர் கிடையாது. ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் மட்டும்தான் உண்டு, 1 டிஜிட் நம்பர் கிடையாது. அதனால கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர் தான் உண்டு, அதான் 9. ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 10. அதை இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் 10ன்னு. அடுத்தது கிரேட்டஸ்ட் 2 டிஜிட் நம்பர் 99. ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 100. ஏன்னா 99னால 1 ஆட் பண்ணோன்னா 100. அப்போ அது ஒரு 3 டிஜிட் நம்பராக மாறிடும். ஸ்மாலஸ்ட் 3 டிஜிட் நம்பர் இது 100 ஆயிரும். அடுத்தது கிரேட்டஸ்ட் 3 டிஜிட் நம்பர் 999. இதோட 1 ஆட் பண்ணோன்னா 1000 மாறிடும். எத்தனை டிஜிட் இருக்குது? 4 டிஜிட் இருக்குது. அதனால 4 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர் 9999 வந்துடும். ப்ளஸ் 1 ஆட் பண்ணோன்னா 10,000 வந்துடும். இது ஸ்மாலஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னு இதை சொல்லலாம். அடுத்தது கிரேட்டஸ்ட் 5 டிஜிட் நம்பர்னா 99999 ப்ளஸ் 1னா அதை வந்து ஸ்மாலஸ்ட் 6 டிஜிட் நம்பர் லேக்குன்னு சொல்லலாம். அடுத்தது இதெல்லாம் உங்களுக்கு வந்து புக்கில் டேஷ் போட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டேஷை நீங்கள் ஃபில் பண்ண சொல்லுவாங்க. இதை பார்த்து நீங்கள் எழுதிக்கோங்க. கிரேட்டஸ்ட் 6 டிஜிட் நம்பர்ஸ் என்னன்னு இருக்குது, ப்ளஸ் 1 ஆட் பண்ணோன்னா 10 லேக் வரும். கிரேட்டஸ்ட் 7 டிஜிட் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட 1 ஆட் பண்ணோன்னா க்ரோஸ் வரும். இப்போ இதெல்லாம் 1 டிஜிட் நம்பருக்கு கிரேட்டஸ்ட் 1 டிஜிட் நம்பர் தான் ஸ்மாலஸ்ட் 2 டிஜிட் நம்பர்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, இப்போ 1ஆல் 10 மல்டிப்ளை பண்ணால் அது 10. இங்கே வச்சுருக்க 10 அப்படியே இங்கே வச்சுட்டு 10ஆல் 10 மல்டிப்ளை பண்ணால் 100. இந்த 100 இங்கே கொண்டு வந்தோம்னா 100ஆல் 10 மல்டிப்ளை பண்ணால் 1000. 1000ஆல் 10 மல்டிப்ளை பண்ணால் 10,000. 10,000ஆல் 10 மல்டிப்ளை பண்ணால் லேக். லேக்கால் 10 மல்டிப்ளை பண்ணால் 10 லேக். 10 லேக்கால் 10 மல்டிப்ளை பண்ணால் க்ரோ. ஓகேவா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 1ஆல் 10 மல்டிப்ளை பண்ணோம். அப்போ இங்கே ஒரு 0 தான் வரும். 10ஆல் 10 மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இருக்குது, 2 0 வந்துடும். இங்கே
100ஆல் 10 மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே 2 0 இங்கே இருக்குது 1 0 இப்போ 3 0. அப்போ 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore இப்படி தான் வரும். ஓகேவா? இங்கே எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அதை அப்படியே இங்கே போட்டு அடுத்தது நம்பர்ஸ் என்னன்னு போட வேண்டியதான். அடுத்தது பிளேஸ் வேல்யூ சார்ட். இப்போ பிளேஸ் வேல்யூ சார்ட்டு நீங்கள் ஆல்ரெடி 5th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. இந்தியன் மெத்தட்ஸ் படிச்சிருப்பீங்க, இன்டர்நேஷ்னல் மெத்தடும் படிச்சிருப்பீங்க. இந்தியன் மெத்தட்ஸில் என்னென்ன இருக்குன்னா 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore இருக்கும். இதான் வந்து இந்தியன் மெத்தட். ஓகேவா? இந்தியன் மெத்தட் தான் 1s, 10s, 100. இது பேர்லாம் தான் இங்கே கொடுத்துருக்கோம். 1s இது, 10s, 100. இந்த இப்படி தான் நம்ம படிக்கணும், இப்படி படிக்கக்கூடாது. ஓகேவா? படிக்கிறது இப்படி தான் படிக்கணும். 10 crore crore ரிவர்ஸில் படிக்கக்கூடாது, இப்படி தான் படிக்கணும். அதனால தான் நான் இப்படி படிக்கிறேன். 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore வரும். ஓகேவா? இப்போ இது வந்து இந்தியன் மெத்தட். அடுத்தது இது வந்து இன்டர்நேஷ்னல் மெத்தட்னா 3 பிரிக்கணும். 1s, 10s, 100 பக்கத்தில் 1000, 10,000, 100,000, million, 10 million, 100 million, billion, 10 billion, 100 billion வரும். ஓகேவா? இங்கே இப்போ 3 பிரிச்சிருக்காங்க, அங்கே 2 பிரிக்கணும். இதான் வந்து இந்தியன் மெத்தட், இது இன்டர்நேஷ்னல் மெத்தட். இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்தியன் மெத்தட்ஸ்க்கும் இன்டர்நேஷ்னல் மெத்தட்ஸ்க்கும் சொல்கிறேன். இப்போ 3 5 9 4 6 8 4 2 1. ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து இந்தியன் மெத்தட்ஸில் எழுத சொன்னாங்க, நம்மளுக்கு வந்து கமா போட சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளுக்கு 1s, 10s, 100 பக்கத்தில் கமா, 1000, 10,000 பக்கத்தில் கமா, lakh, 10 lakh பக்கத்தில் கமா, crore, 10 crore. 1s, 10s, 100 OTH, 1000 TH, TTH, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore. இதான் வந்து இந்தியன் மெத்தட். இதே நம்பர்ஸ்க்கு இன்டர்நேஷ்னலுக்கு நான் எழுதுகிறேன். இப்போ இதே நம்பர்ஸ்னால் 3 5 9 4 6 8 4 2 1. இங்கே நான் என்ன சொல்லியிருக்கேன்? 3 பிரிக்க சொல்லியிருக்கேன். இப்போ 1 2 3 இது வரும், இது 3 1 வந்துடும், இந்த 3 அப்படியே தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இதை பிரித்தோன்னா என்ன ஆகும்? இது 1s, 10s, 100, 1000, 10,000, 100,000, lakh, 10 lakh, million, 10 million, 100 million. இங்கே லேக்கு க்ரோ வராது, 1000க்கு அப்புறமே மில்லியன் பில்லியன்னு போயிடும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது பிளேஸ் வேல்யூஸ் ஆஃப் சார்ட் இன் லார்ஜ் நம்பர்ஸ். இதுக்கு நடுப்புற கமா போடுறது நம்ம இப்படி தான் கமா போடுவோம். இப்போ இந்தியன் மெத்தட்ஸையும் இன்டர்நேஷ்னல் மெத்தட்ஸையும் கம்பேர் பண்ணோன்னா எப்படி கம்பேர் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்ஸு இங்கேயும் ஒன்ஸ் தான், இங்கே டென்ஸ்னா இங்கேயும் டென்ஸ் தான், இங்கேயும் 100 அங்கேயும் 100 தான், இங்கே 1000 அங்கேயும் 1000, இங்கே 10,000 அங்கே 10,000 தான். இங்கே லேக் வரும், இங்கே என்ன வரும்? லேக் வரும், இங்கே என்ன வரும்? லேக் வரும். ஆனால் இங்கே என்ன வரும்? 100,000 வரும். இங்கே 10 லேக்னா அங்கே மில்லியன். அடுத்து இங்கே க்ரோனா அங்கே 10 மில்லியன். இங்கே 10 க்ரோனா இங்கே 100 மில்லியன். அடுத்தது இங்கே 100 க்ரோனா இங்கே பில்லியன். இங்கே 1000 க்ரோனா இங்கே 10 பில்லியன் வரும். இதான் வந்து கம்பேரிசன் ஆஃப் பிளேஸ் வேல்யூ சார்ட். ஓகேவா? பிளேஸ் வேல்யூ சார்ட் என்ன பண்ணுறாங்க? கம்பேர் பண்ணுறாங்க. இந்தியன் மெத்தடையும் இன்டர்நேஷ்னல் மெத்தடையும் என்ன பண்ணுறாங்க? கம்பேர் பண்ணி போடுறாங்க. அடுத்தது பிளேஸ் வேல்யூ ஆஃப் டிஜிட் இன் லார்ஜ் நம்பர். லார்ஜ் நம்பரில் இப்போ என்ன பண்ணணும்? இதை வந்து நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும். இதெல்லாம் தான் உங்களுக்கு சம்மில் வரும். எக்ஸைஸ் சம்ஸில் இதெல்லாம் தான் நீங்கள் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி இதை எப்படி நம்ம லேக்ஸ் எப்படி நம்ம வந்து வேர்ட்ஸில் எழுதணுன்றது தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ நம்ம இதை என்ன பண்ணுறாங்க? 6,76,097 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்தோடனே இது ஒரு வேர்ட், இது ஒரு நம்பர்ஸாக உங்களுக்கு கண்டினியூஸாக கொடுத்துறாங்கன்னா ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? கமா போட தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? இந்தியன்னா 3 2 2 போடுவோம். ஃபஸ்ட்டு 1s, 10s, 100 பக்கத்தில் கமா, 1000, 10,000 பக்கத்தில் கமா, லேக் போட்டுருவோம். இது நம்ம இப்போ என்ன எப்படி எழுதணும்னா 6 lakh ப்ளஸ் 7 10,000 ப்ளஸ் 6,000 ப்ளஸ் 0 100 ப்ளஸ் 9 10s ப்ளஸ் 7 1ஸ்ன்னு எழுதிக்கணும். இப்போ நம்மளுக்கு லேக்குக்கு வந்து எத்தனை 0 போட்டு எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியும். இப்போ நம்ம லேக்குன்னா என்ன பண்ணணும்? 5 zeros போடணுமா? அப்போ 1 போட்டு 5 zeros போட்டுக்கணும். ப்ளஸ் 7 இன்ட்டு 10,000க்கு 4 0, 1000க்கு 3 0, 100க்கு 2 0, 10க்கு 0,
ஒன்ஸ்க்கு ஒன்னால தான் மல்டிப்ளை பண்ணணும். ஒன்ஸுக்கு ஒன்னால தான் மல்டிப்ளை பண்ணணும். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ரிவர்ஸில் இப்படி தான் பார்க்கணும். இப்படி ஒன்ஸ் டென்ஸ் யாரும் தப்பாக போட்டுறாதீங்க. நிறைய பேர் அப்படி போடுவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன். ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்னு இப்படி போடக்கூடாது. இந்த வரிசையில் தான் வரணும். ஒன்ஸ் டென்ஸ் ஹண்ட்ரட்னு இப்படி தான் போடணும். இப்படி யாருமே போட்டிங்கன்னா தப்புன்னு அர்த்தம். அதனால தான் இங்கேருந்து சொல்கிறது ஒன்ஸ் டென்ஸ் 100, 1000, 10,000, lakh அப்படின்னு. அப்போ தான் நம்ம ஒரு அமௌண்ட்டை இப்போ நம்ம சொல்லணும்னா இப்படி தான் நம்ம சொல்லணும். எங்கேயாவது இப்படிலேருந்து இப்போ ரிவர்ஸ்லேருந்து தான் சொல்லுவாங்க, இப்படிலேருந்து தானே சொல்லுவாங்க. அப்போ 6,76,097 தானே சொல்லணும். அதனால தான் நம்ம இப்படி போடுறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுவோம்? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 6 lakhs + 70,000 + 6,000, 0 × 100 0 ஆயிரும். இதை பண்ணோன்னா இது 0 ஆயிரும். இப்போ 9 × 10 90, 7 × 1 7. அவ்வளோதான். இதெல்லாத்தையும் ஆட் பண்ண இந்த நம்பர்ஸ் வந்துடும். ஓகேவா? நம்ம இப்போ நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்த்துட்டு எக்ஸசைஸ் சம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.